என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க அனைவரும் உற்சாகமான மனநிலையுடன் இன்றைய ஜோதிட பாடத்தை சந்தோஷமா படிக்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 167. இன்னைக்கு நான் என்ன தலைப்புல பாடம் எடுக்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நைசர்கிக பலம் பார்ப்பது எப்படி. தலைப்பு மறுபடியும் சொல்றேன். நைசர்கிக பலம் பார்ப்பது எப்படி, இதுதாங்க என்னோட தலைப்பு. இப்போ சட்பலத்தில் 6 பலம் இருக்குது, 5 பலம் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இன்னைக்கு சொல்லி கொடுக்குறது நைசர்கிக பலம், அது எப்படி பார்க்கலான்றது தான். வாங்க. ஆக்சுவலி நைசர்கிக பலம்னா என்னன்னா, நேச்சுரல் ஸ்ட்ரென்த், ஒரு கிரகத்தினுடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த்னா இயற்கையான ஒரு வலிமை. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு சூரியன் மட்டும் தன்னுடைய ஒளியை அவங்க ஒளியை பூமிக்கு செலுத்துறாங்க, ஒளியை பிரதிபலிக்கிறாங்க. மற்ற கிரகங்கள்லாம் சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பூமிக்கு ஒளியை பிரதிபலிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அந்த ராகு கேதுவை நம்ம கடைசியா சொல்லலாம். பாக்கி இருக்கிற 7 கிரகங்கள்ல எந்த கிரகங்களுக்கு நைசர்கிய பலம் அதிகம் பெற்றுள்ளது, நைசர்கிய பலம் எப்படி, அதை ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்க்கலாமாங்க. இப்ப ராகு கேதுவை நம்ம விட்டுட்டு பாக்கி 7 கிரகங்கள் இருக்கு. அதுல அதிகமா ஒளிய பூமியின் மீது செலுத்தி சுபத்துவம் பண்றது, அதிகமா பூமியின் மீது ஒளியை செலுத்துவது, அதாவது சூரியன் தான் முதன்மை இடத்தை பெறுகிறது. சூரிய பகவான் தன்னுள் இருக்கின்ற ஒளியை பூமியின் மீது ஒளி பிரதிபலிக்கின்றார். தினமும் நம்ம பகலில் பார்க்குற எல்லா நாளும் 365 நாளும் நமக்கு சூரிய வெளிச்சம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா? அவர் தன்னுடைய இருக்கிற ஒளியை பூமிக்கு டெய்லி ஒளியை பிரதிபலிச்சு கொண்டே இருக்கின்றார். அப்ப இந்த 7 கிரகங்கள்ல சூரிய பகவான் தான் நைசர்கிய பலம் பொருந்திய கிரகம், முதன்மை கிரகமாக வகிக்கின்றார் இல்லைங்களா? அப்ப அந்த நைசர்கிய பலம் இந்த 7 கிரகங்கள்ல ராகு கேது தவிர மிச்சம் 7 கிரகங்கள்ல சூரிய பகவானுக்கு அதிகமா இருக்கு. அப்ப அவங்க ஒளி அளவுகள் 30 புள்ளிகள் ஒளி அளவுகளை பூமிக்கு தினம் அவர் செலுத்தி கொண்டு இருக்கின்றார். சரிங்களா? அதனால 7 கிரகங்கள்ல நைசர்கிக பலம் பொருந்திய கிரகம் எதுனா சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அதிகமா உள்ளது. 30 ஒளி அளவுகள் உள்ள புள்ளிகள், ஒளி அளவுகள் 30 புள்ளிகள் சூரிய பகவானிடத்தில் உள்ளது. சரிங்களா? அவங்க நைசர்கிய பலம் பொருந்திய கிரகத்துல முதன்மையா வராங்க. நேச்சுரல் ஸ்ட்ரென்த், இயற்கையான வலிமை, நிலையான வலிமையை சூரிய பகவான் பெற்று பூமிக்கு செலுத்துகின்றார். அடுத்ததாக சந்திரன். சந்திர பகவான் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று தன்னிடம் உள்ள ஒளியை பிரதிபலிக்கின்றார் பூமிக்கு. அப்ப அவர் பிரதிபலிக்கின்ற ஒளியினுடைய அளவு பார்த்தீங்கன்னா, ஒளி அளவுகள் 16 புள்ளிகள். 16 புள்ளிகள் ஒளி அளவுகளை சந்திர பகவான் சூரியனிடமிருந்து பெற்று பூமிக்கு ஒளியை பிரதிபலிக்கின்றார். 16 ஒளி அளவுகள்ல 16 புள்ளிகள் அளவுக்கு ஒளியை பிரதிபலி. அப்ப 2வது இடத்தை பெறுவது சந்திர பகவான். நைசர்கிய பலத்துல நேச்சுரல் ஸ்ட்ரென்த் செகண்டா வர்றது சந்திர பகவான். தேர்டு பார்த்தா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் என்ன செய்கிறாரு? சூரிய பகவானிலிருந்து ஒளியை பெற்று தன்னிடம் உள்ள ஒளியை பூமிக்கு ஒளியை பிரதிபலிக்கின்றார். எந்த அளவுக்கு ஒளியை பிரதிபலிக்கின்றார்? ஒளியை பூமிக்கு பிரதிபலிக்கின்றார் என்று பார்த்தா ஒளி அளவுகள் 12 புள்ளிகள். ஒளி அளவுகள் 12 புள்ளிகள். ஒளி அளவை சுக்கிர பகவான் சூரியனிடமிருந்து பெற்ற ஒளி
பூமிக்கு ஒளி பிரதிபலிக்கின்றார். சரிங்களா? அப்ப இவருடைய நைசர்கிக பலம் நைசர்கிக பலம் எப்படின்னா 3வது இடத்தை பிடிக்கின்றார். யார் 3வது இடத்தை பிடிக்கிறது? சுக்கிர பகவான் 3வது இடம். முதல் இடம் யாரு? சூரியன். 2ஆம் இடம் சந்திரன். 3ஆம் இடம் சுக்கிர பகவான். 4வது இடத்தை பிடிப்பது குரு பகவான். குரு பகவான் சூரியனிடமிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்களை பெற்று தன்னிடம் உள்ள ஒளிக்கதிர்களை பூமிக்கு சுபத்துவமாக செலுத்துகின்றார். குரு பகவானோ சுக்கிர பகவானோ சுபத்துவம் வாய்ந்து பூமிக்கு ஒளியை பிரதிபலிக்கின்றார். அதனுடைய அளவு ஒளி அளவுகள் 12 புள்ளிகள். சூரியனுக்கு 30 புள்ளி, சந்திரனுக்கு 16 புள்ளி, சுக்கிரனுக்கு 12, குரு பகவானுக்கு 10 ஒளி அளவு 10 புள்ளிகள். சரிங்களா? குருவுக்கு அடுத்தபடியா வர்றது புதன் பகவான். புதன் பகவான் சூரிய பகவானிடமிருந்து வருகின்ற ஒளியை பெற்று தன்னிடம் உள்ள ஒளியை பூமிக்கு சுபத்துவமாக பிரதிபலிக்கின்றார். புதனும் சுபத்துவம் தான். சுக்கிரன் சுபத்துவம், குரு சுபத்துவம். புதனும் சுபத்துவமா கொடுக்கிறாரு. நல்ல ஒரு பாசிட்டிவா பூமிக்கு கொடுக்கின்றார். கல்வி நிறைய இருக்கு. குரு பகவான கல்வி, பணம் எல்லாமே. சுக்கிர பகவான் அழகு, சொந்த பணம் எல்லாமே. அது போல நல்ல பாசிட்டிவான ஒரு ஒளிக்காக சூரியனிடம் பெற்று தன்னிடம் வைத்துள்ளதை பூமிக்கு ஒளி பிரதிபலிக்கின்றார். அப்ப புதன் பகவானுடைய அளவு என்ன? 8. குரு பகவானுக்கு 10, புதன் பகவானுக்கு 8. ஒளி அளவுகள் 8 புள்ளிகள். புதனுக்கு 8. புதனுக்கு அடுத்தபடியா வர்றது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம் சொன்னாலும் சரி, செவ்வாய் பகவான் சொன்னாலும் சரி. செவ்வாய் பகவான் என்ன செய்கிறாரு? சூரிய பகவானிடத்திலிருந்து ஒளிக்கதிர்களை பெற்று தன்னுள் வைத்துக்கொண்டு தன்னுள் இருக்கின்ற ஒளிக்கதிரை பூமிக்கு ஒளியை பிரதிபலிக்கின்றார். என்ன அளவு? ஒளி அளவுகள் 6 புள்ளி. புதன் 8 புள்ளி, செவ்வாய் 6 புள்ளி. குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? அதனாலதான் இவரு புதனுக்கு அடுத்து செவ்வாய் வர்றார். நைசர்கிக பலம். சரிங்களா? அதுக்கு அடுத்து வர்றது சனி பகவான். சனி பகவான் சூரியனுக்கும் சனிக்கும் நீண்ட தூரம் இடைவெளி. அப்ப அவர் சூரிய பகவான் கிட்ட இருந்து ஒளிக்கதிரை வாங்கி தன்னிடம் உள்ள ஒளிக்கதிரை பூமிக்கு பிரதிபலிக்கின்றார். அந்த ஒளியின் அளவு பார்த்தீங்கன்னா ஒளி அளவுகள் 1 புள்ளி. ஒரே ஒரு புள்ளி தான் கொடுக்கறாரு. அப்ப அதனாலதான் நம்ம அந்த சனி பகவானை இருள் கிரகம் சொல்றோம். சனிய மந்தன் சொல்றோம், சனிய கர்மாக்காரகன் சொல்றோம், சனிய ஆயுள் காரகன் சொல்றோம். அது மட்டுமா சொல்றோம்? சனி பகவான் நீதிமான். அவர் இருள் கிரகமா இருந்தாலும் கூட நீதி தவறாதவர். நீதிமான். நீதி நேர்மை நாணயமா இருக்கணும். நீதியை அவரு தவற மாட்டார். நீதிமான். சரிங்களா? இப்ப நைசர்கிக பலத்தினுடைய வலிமை, நேச்சுரல் ஸ்ட்ரென்த், இயற்கையான வலிமை, நிலையான வலிமை. அப்ப சூரியன் 14 ஒளி அளவுகள் 30 ஒளி அளவுகள் 30 புள்ளி சூரியன். 2வது சந்திரன் ஒளி அளவுகள் 16 புள்ளிகள். சந்திரனுக்கு அடுத்து சுக்கிரன் ஒளி அளவுகள் 12 புள்ளி. சுக்கிரனுக்கு அடுத்து குரு பகவான் ஒளி அளவுகள் 10 புள்ளி. குரு பகவானுக்கு அடுத்து புதன் ஒளி அளவுகள் 8 புள்ளி. புதனுக்கு அடுத்து செவ்வாய் ஒளி அளவுகள் 6 புள்ளி. சனி பகவானுக்கு மட்டும் ஒளி அளவு 1 புள்ளி தான். அதனாலதான் இருள் கிரகம் அப்படின்னு சொல்றோம். இருள் கிரகமா நம்ம சனி பகவான நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப 7 கிரகத்தையும் பார்த்துட்டோம். இது நைசர்கிக பலம் எது வலிமை? ஃபர்ஸ்ட் சூரியன், செகண்ட் சந்திரன், தேர்டு சுக்கிரன், ஃபோர்த் குரு, ஃபிஃப்த் புதன் பகவான், சிக்ஸ்த் செவ்வாய், செவன்த் சனி பகவான். இப்ப 7 கிரகத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப ராகுக்கு இது நைசர்கிக பலம் இல்லையானா அவங்களுக்கும் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த 7 கிரகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா இவங்க எல்லாரையும் காட்டிலாம் அதிகமா பவர்ஃபுல்லா ராகு கேதுகளுக்கு தான் இருக்கு நேச்சுரல் ஸ்ட்ரென்த். அவங்க நிழல் கிரகமாக இருந்தாலும் கூட
நீங்கள் வந்து இந்த ராசி கட்டத்தில் பார்த்துருப்பீங்க, 3 கிரகம் 4 கிரகம் 5 கிரகம் போய் ஒரே கட்டத்தில் ஒரே ராசி கட்டத்தில் உட்காந்துக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 3-4 கிரகம் ஒரே கட்டத்தில் போய் உட்காந்துக்குச்சுன்னா கிரக யுத்தம். அந்த இடத்துல என்ன நடக்குது, கிரக யுத்தம் நடக்கின்றது. 2, 3 அல்லது 2, 3க்கு மேற்பட்ட கட்டங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் அங்கு கிரக யுத்தம் நடைபெறுகின்றது அப்படி சொல்கிறோம். அப்போ அந்த கிரக யுத்தத்துக்கு உடைய அளவை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இந்த நைசர்கிக பலம் வந்து தேவைப்படுது, அந்த அளவுகளை கணக்கிடுறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்லலாம் கிரக யுத்தம் நடைபெறுது, அந்த இடத்துல ஒரு 4 கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 கிரகத்தில் ஒரு கிரகம் ராகுவாக இருக்குது. அப்போ மிச்சம் 3 கிரகம் இருக்குது இல்லையா, அந்த 3 கிரகத்தை விட அதிகம் பலம் பொருந்தியது நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எதுக்குன்னா ராகுக்கு. புரியுதுங்களா? அப்போ இப்போ சொன்னோம் இல்லையா, சூரியன் சந்திரன் இந்த 7 கிரகத்தையும் விட அதிக பலம் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எதுக்கு இருக்குது, ராகு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா அது நிழல் கிரகன்றதுனால நான் கடைசியாக சொல்கிறேன். சனிக்கு பின்னாடி இல்லை, சூரிய பகவானுக்கு முன்னாடி ராகு பகவான். புரிஞ்சுட்டுங்களா? நிழல் கிரகங்களை கடைசியாக சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா மனசில் ஆழமாக பதிகின்றதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ ராகு பகவான் வந்து இப்போ கிரக யுத்தத்தில் ஒரு 4 கிரகம் இருக்குதுன்னா அதில் ராகு இருந்துச்சுன்னா அதில் மிச்சம் 3 கிரகங்களை விட அதிக பலம் வாய்ந்தது ராகு தான். ராகுவின் பிடியில் பாக்கி 3 கிரகங்கள் கிரக யுத்தத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு தவிக்கின்றன. அப்போ பலம் அதிகம் எதுக்கு, ராகு தான். அப்போ இந்த ராகுக்கு நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அதிகம். நேச்சுரல் ஸ்ட்ரென்த் தான் இயற்கையான வலிமை அதிகம், நைசர்கிக பலம் ராகுக்கு அதிகம். சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், ராகு இருக்கிற கட்டத்துக்கு நேராக 180 டிகிரியில் கேது இருக்கும். சப்போஸ் வேற ஒருத்தவங்க ஜாதகத்தில் கிரக யுத்தம் நடைபெறுது, அந்த கட்டத்தில் வேற ஒருத்தவங்க ஜாதகத்தில் கிரக யுத்தம் நடைபெறுது, 4 கிரகங்கள் இருக்குது, அங்கே ராகு இல்லை, ராகுக்கு பதிலாக கேது இருக்கும். ராகுவும் கேதுவும் ஸ்ட்ரெயிட்டாக 180 டிகிரியில் தான் இருக்கும். இவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த 180 டிகிரியில் கேது இருப்பாங்க. ராகு இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கிரகம் ராகு மட்டும் தனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேது இருக்கிற கட்டத்தில் ஒரு 4-5 கிரகம் இருக்குது. வேற ஒருத்தவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வேற ஒருத்தவங்க ஜாதகத்தில் கிரக யுத்தம் 4-5 கிரகம், ஒரே 4 கிரகம், குறைஞ்சது 4 கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் இருக்குது, ஒரே ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு ராசியில் இருக்குதுன்னா அப்போ 4 கிரகத்தில் ஒரு கிரகம் கேது கிரக இணைவுகள் இருக்கு இல்லையா, அந்த 4 கிரகங்களோட ஒரு கிரகம் கேது இணைந்திருந்தால் அப்போ கேதுவுக்கு எது பலம், எந்த கிரக யுத்தத்தில் எதுக்கு நைசர்கிக பலம் அதிகம் என்று கேட்டால் கேது பகம். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஆர்டராக சொல்கிறேன் பாருங்கள், இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். எல்லா கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்களை எடுத்துக்கோங்க. அதிக பலம் புரியுது ஃபர்ஸ்ட் கேது, செகண்ட் ராகு, அப்புறம் நான் இப்போ சொல்லி கொடுத்த 7 ஆர்டர் வரிசையாக போட்டேன். புரிஞ்சுங்களா? ராகு கேது நிழல் கிரகம். இந்த ராகு கேதுக்களுக்கு அடக்கம்தான் இந்த 7 கிரகங்களும். ராகு கேதுகள் தான் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறது, அதுக்குள்ள அடங்கிறது தான் இந்த 7 கிரகம். சூரியன் சந்திரன் சுக்கிரன் குரு புதன் செவ்வாய் சனி, இந்த 7மே ராகு கேதுகளுக்கு உட்பட்டு இருக்கு. அப்ப நைசர்கிக பலம்னா நேச்சுரல் ஸ்ட்ரென்த். நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இந்த 7 கிரகங்களை காட்டிலும் மிக அதிக வலிமை. நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எதுக்கு இருக்கு, 7 கிரகத்தை காட்டிலும் ராகுவுக்கு அதிகம், ராகுவை காட்டிலும் கேது பகவானுக்கு அதிகம். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ 9 கிரகத்துல நேச்சுரல் ஸ்ட்ரென்த் எதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னா கேது. அதனாலதான் கேது என்ன சொல்லியிருக்காங்க, ஞானக்காரகன், சித்தி அடைதல் முக்தி அடைதல். சித்தர்கள்லாம் வந்து கேது ஞானம் அடைகிறாங்க இல்லையா, இறைவனை நெருங்குறாங்க, தனிமையில் இறைவனையே நினச்சிட்டு இருக்காங்க, இறைவனையே நினச்சி சித்தி மறுபிறவி இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா. நல்ல ரமணர் வந்து திருவண்ணாமலை முக்தி அடைஞ்ச நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்களே. கேது ஞானம், வாழ்க்கை பாடத்தை படித்து ஒரு விதமான ஞானத்தை பெறுகிறார்கள். இப்போ ஞானக்காரகன் கேதுதான் 9 கிரகங்களிலும் அதிக வலிமை, நேச்சுரல் ஸ்ட்ரென்த். செகண்ட் ராகு. இந்த 7 கிரகங்களில் முதன்மை வாய்ந்தது சூரியன், செகண்ட் சந்திரன், தேர்ட் சுக்கிரன், 4th குரு பகவான், 5th புதன், 6th செவ்வாய், 7th சனி. இந்த 7 கிரகங்களும் ராகு கேதுக்கு உட்பட்டு தான் இருக்கும்.
அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். ராகு கேதுக்களினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருக்கும். இவங்க நைசீக பலத்தை மட்டும் வச்சு நான் பேசுகிறேன். நான் நேச்சுரல் ஸ்ட்ரென்த், இயற்கையிலேயே இருக்கக்கூடிய வலிமை. சரிங்களா? இயற்கையாகவே இறைவனுடைய படைப்பில் பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய வலிமை. சாயா கிரகம், நிழல் கிரகம்னு சொல்கிறோம் அந்த ராகு கேது. ராகு என்ன பண்ணோம்? சூரியனையும் விழுங்கிடும், சந்திரனையும் விழுங்கிடும். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் எல்லாம் வருது இல்லையா? ராகு கேதுக்கள் வந்து அந்த அவங்களையே மறைக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கிரகம். சூரியனையும் சந்திரனையும் வந்து மறைக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த நேச்சுரல் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு கிரகம் ராகு கேது. சரிங்களா? ராகு பிரம்மாண்டம், அதையும் விடவும் பவர்ஃபுல் ஞானம் பெற்றது கேது. இப்போ நைசீக பலம்னா என்னன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ராகு கேதுவை தனியாக வச்சிடணும், நிழல் கிரகத்தை வச்சுட்டு இந்த 7 கிரகங்களில் எது முதன்மையாக வாய்ந்ததுன்றதை முதல்ல நல்லா படித்து தரவாய்க்கோங்க. அப்புறம் இந்த 7க்கு விடவும் அதிக ஸ்ட்ரென்த் வந்து ராகுவையும் அடைக்க ஆளக்கூடிய சக்தி கேது பகவானுக்கு உள்ளது. ராகு விடவும் வலிமை, நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து தான் அது பேர். நைசீக பலம் என்றால் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு கிரகத்துக்கு உள்ள நேச்சுரல் ஸ்ட்ரென்த், அந்த கிரகத்தின் இயற்கையான வலிமையை குறிப்பது நேச்சுரல் ஸ்ட்ரென்த். இயற்கையான வலிமை என்ன? இயற்கையான வலிமையை குறிப்பதே நைசீக பலம், நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து தான். இறைவன் படைப்பில் அந்தந்த 9 கிரகத்துக்கும் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் காட் கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம நைசர்கிக பலம்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பலம் வந்து நம்ம ஷட் பலம்னா 6 விதமான பலம். கிரகத்தினுடைய பலம்னா வலிமையை கண்டுபிடிக்கிறோம். அதெல்லாம் இந்த கிரக யுத்தத்தில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நைசீக பலம் ரொம்ப நல்லா பயன்படுத்தி எல்லாத்துக்குமே நைசீக பலம் 6 பலம். ஷட் பலம்னா 6 விதமான முறையில் ஒரு கிரகத்தினுடைய பலம்னா வலிமையை கண்டறிகிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே வரேன். நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு நாங்கள் பாடம் நடத்துகிறோம், சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸை போடுங்க. நான் எடுத்த பாடம் பிடிச்சிருக்குதா, பிடிக்கலையா, எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்குதா, உங்களுக்கு நல்லா ஆழமாக புரிஞ்சிருக்குதா, நீங்கள் இதை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்களா, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதா, உங்களோட கருத்துக்களை அதில் நீங்கள் போடுங்க, வீடியோவில் போடுங்க. சரிங்களா? யாருக்கும் பயப்படுவானா? நீங்கள் வந்து ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறைய கமெண்ட்டுங்களை நீங்கள் போட எங்களுக்கு அப்போ தான் புரியும் நாங்கள் எடுத்த வீடியோ எந்த அளவுக்கு உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. நாங்கள் சொல்லி கொடுக்குறது ஜோதிட பாடத்தை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அந்த ஜோதிட பாடம் நான் சொல்ல வந்த கருத்துக்கள் உங்கள் ஆழ் மனதில் எந்த அளவுக்கு போய் புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டால் தான் எங்களுக்கு வந்து புரியும். நைசீக பலம்னா என்ன, எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா, புரியலையா, ஈஸியாக இருக்குதா, கஷ்டமாக இருக்கா, உங்களுக்கு எப்படி இருக்குது, இது ஈஸியாக, நான் என்னோட டீச்சிங் பிடிச்சிருக்கா, எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எப்படி உங்களுடைய உணர்வுகள், உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது நாங்கள் எடுத்த வகுப்புன்றத அதெல்லாம் நீங்கள் போடுங்க. பிடிச்சிருக்குன்னு போடுங்க. உங்களுக்கு உங்கள் உள் மனசு, ஆள் மனசு சொல்லும் உங்களுக்கு எப்படி இருக்கு என்னோட வகுப்புன்றத. அதை உண்மையாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஆசையாக ஒரு சொந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜர் இனிமையாக, மென்மையாக, சாஃப்டாக, அன்பாக உங்களுக்கு புரியும்படி சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சாம்ராட், ஜோதிட நல்லாசிரியர், ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சிரோன்மணி, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இது வரைக்கும் குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஆல் என்ற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் வீடு தேடி வரும். சரிங்களா? நீங்கள் அழகாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, போயிட்டு வாங்க, வீட்டு வேலை இருக்கா முடிச்சுட்டு தூங்குற நேரத்தில் டெய்லி ஒரு ½ இந்த வீடியோ கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜி மனசில் நல்லா ஆழமாக பதியும். விரும்பி நீங்கள் அஸ்ட்ராலஜியை படிக்கலாம். சரிங்களா? அப்புறமா எப்போல்லாம் ஃப்ரீ இருக்கோ ஃப்ரீ டைமில் இந்த வீடியோ பாருங்கள். அதனால தான் நான் 1 வீக்கு இல்லை 2 வீக் கழித்து ஒரு வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் அந்த ஜோதிடம் போய் சேரணும், எல்லா மக்களும் பார்க்கணும் இந்த வீடியோவை. எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் காதால் கேட்கணும். மனசுக்கு இனிமை கிடைக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அந்த ஜோதிட பாடத்தை கேட்டு பாருங்கள், அது ஒரு தனி சுகம். நீங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாஸ்து பார்க்கணுன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கட்டணம் உண்டு. நாங்கள் பொறுமையாக நிதானமாக அழகாக உங்களுக்கு புரியும்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அது எங்களோட கடமை. இதை தொடர்பு கொள்ளுங்கள். குமரன் கேபி அஸ்ட்ராலஜர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் பார்த்து கொண்டிருந்த என் அன்பு ஜோதிட சொந்தங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் முருகன் அடிமை. அஸ்ட்ரோ டாக்டர் எல். மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.